ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிஎஃப்எல் துறையில தான் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 36,500 மேல உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுல இங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 29 ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆர்சிஎஃப்எல் ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எந்த கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா ஜூனியர் ஃபயர்மேனில் வந்து பாருங்க கிரேட் 2 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18,000 42,000 உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 மந்த் வந்து நீங்கள் வந்து ஃபயர்மேனுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இதில் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 29 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 700 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சேலரி நான் சொன்ன பார்த்தீங்களா 18,000ங்கிறது உங்களுக்கு பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்பெனி அகாமடேஷன்லேருந்து உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் இன் ஹேண்ட் சேலரி ரூ. 36,800 வந்து உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ரூ. 36,800 ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக வந்து இருக்கும். இந்த ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 2 கேட்டகரிக்கு வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபயர்மேன் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபிசிக்கல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து லேடர் ட்ரில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரோப் கிளைம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹோஸ் ரன்னிங் ட்ரில் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவிங் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து இருக்கும். அது வந்து மென்னுக்கு தனியாக விமனுக்கு தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட் வந்து 172 சென்டிமீட்டர் வந்து மென்னாக இருந்தால் இருக்கணும். ஸோ விமனாக இருந்தால் வந்து பாருங்கள் 162 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதேமாதிரி வெயிட் வந்து மினிமம் 50 kg வந்து இருக்கணும். ஜஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்லா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா இதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தோன்னா எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டுனா பார்த்தீங்கன்னா 29 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.